எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம இன்னும் ஒரு அழகான ஒரு இடத்த பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறோம். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சான் பிரான்சிஸ்கோ பக்கத்துல சான் ப்ரூனோக்கு வெஸ்ட் சைடுல இருக்க மோரி பாயிண்ட் அப்படின்ற இடத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து சான் பிரான்சிஸ்கோ அப்படின்னு சொன்னாலே இது வந்து மைக்ரோ கிளைமேட் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரம் வந்து வெயில் அடிக்கும், உடனே மழை பெய்யும், அப்புறம் வந்து ஃபாகு, பனி இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். நாங்க போற அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபாக் இருந்துச்சு, மேகம் வந்து அப்படியே மிதந்துட்டு இருக்க மாதிரியே இருந்தது. அதுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கும் வரும் இந்த வீடியோ பார்க்கும்போது. ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் கேப்சர் பண்ணி பெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கோம். நீங்கள் பாருங்கள், நீங்களே வந்து அந்த க்ளவுட்ஸ்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு வழியாக மேகத்துக்குள்ளெல்லாம் நுழைஞ்சு ட்ராவல் பண்ணி நம்ம வர வேண்டிய பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த இடம் பார்க்குறதுக்கு வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா மாதிரி இருந்துச்சு. சரிட்டு காரை ஒரு ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். என்ன டெட் எண்ட் ஆகிடுச்சு, முடிஞ்சிடுச்சு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பாதை போயிட்டு இருந்தது. ஸோ அது வழியாக தான் நடந்தோம். அங்கே கொஞ்சம் தூரம் தாண்டின உடனே வந்து நல்லா பெரிய ட்ரையல் போட்டிருந்தாங்க உடனில். அது நடக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த முறை பார்த்திங்கன்னா எங்களோட எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து இப்போ ஒரு பெரிய ஃபேமிலி மாதிரி இருந்தது எங்களுக்கு அதை பார்க்குறதுக்கு. குட்டீஸ்க்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நல்ல கம்பெனின்னு அவங்களுக்கும் நல்லா விளையாடுறதுக்கெலாம் ஆள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நாங்கள் இப்போ நடந்து போன ரூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களை சுற்றி மலை இருந்தது. நடுவில் நாங்கள் வேலிக்குள்ளே நிற்கிற மாதிரி இருந்துச்சு. அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு பீக் மாதிரி இருந்தது. அது மேலே ஏறி போனால் தான் நம்ம பார்க்க வேண்டிய மோரி பாயிண்ட் வரும். ஸோ இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து உட்டனில் ஸ்டெப்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க நடக்கிறதுக்கு ஈஸியாக. அப்படியே கொஞ்சம் தூரம் நம்ம பாதியில் ஏறிட்டு இருக்கும் போதே திரும்பி பார்க்கும்போது அந்த மோரி பாயிண்டோட பீச் வந்து ரொம்பவே அழகாக தெரிஞ்சுது. அவ்வளோ விசாலமாக இருந்துச்சு. இந்த இடம் வந்து நாங்கள் இன்ஸ்டாவில் தான் பார்த்தோம். ஸோ எப்படி இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்றதுக்காக தான் வந்தோம். இதுவுமே எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் தான் நாங்கள் வந்தது செம்ம ஒருத்தங்க சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே எதுக்காக வந்திருக்கோம், என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வைல்ட் ஃப்ளவர்ஸ் பூத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கடல் பக்கத்தில் அந்த கிளிஃப்லேயே வந்து ஃபுல்லாக எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் இருக்கும் அப்படின்னாங்க. அது ரொம்ப ரேர் இந்த மாதிரி இடத்துல பார்க்கறது. ஸோ அதை பார்க்கறதுக்காகவே வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். ஸோ அவரும் பிளான் பண்ணி கூட்டிகிட்டு வந்தார். ரொம்ப சூப்பராக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த எல்லோ ஃப்ளவர்ஸ் வந்து பூத்துருக்கு. அதுவும் கடல் பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு க்ரீனில் ஒரு எல்லோ ஃப்ளவர்ஸ் மஞ்சளை தூவி விட்ட மாதிரி இருக்க ஒரு அழகான காட்சி வந்து நம்ம வேறு எங்கே போனாலுமே பார்க்க முடியாது. ஸோ வந்து கலிஃபோர்னியாவில் ஸ்ப்ரிங் சீசன் வந்தாலே இந்த மாதிரி வைல்ட் ஃப்ளவர்ஸ்லாம் பூக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி தேடி தேடி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த காட்சியை பார்க்கும்போது ரொம்ப ரம்மியமாக இருந்தது. கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் கடல், அதோட கரை எங்கெல்லாம் தெரியுதோ அங்கெல்லாம் வந்து எல்லோ கலரில் பூ பூத்துருக்கும் போது அது எவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம சினிமாலலாம் அந்த ட்ரீம் சீக்வன்ஸு டூயட் பாட்டெல்லாம் வரும் இல்லையா? ஸோ அப்போல்லாம் வந்து ஒரு அழகான இடத்த காட்டுவாங்க. எனக்கு வந்து அப்படி தான் இருந்துச்சு இந்த இடத்த பார்க்கும்போது. இங்கெல்லாம் வந்து தான் ஷூட் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக, ரொம்ப வந்து எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசு. நான் இந்த மாதிரி ஒரு இடத்தெல்லாம் பார்க்குறது நம்ம ஊரில் கொஞ்சம் ரேர் தான் நாங்கள் வெளியில் போனது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால ஓகே நம்ம இருக்கிற வரைக்கும் இங்கே இருக்க இடத்தெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்றதுனால தான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வழியாக வந்து மோரி பாயிண்ட்டை நல்லா ரசித்து பார்த்துட்டு மனசில் கிளம்புறதுக்கு இருந்தாலும் அடுத்த ஸ்பாட் போய் பார்க்கணுமே அப்படின்றதுக்காக கிளம்பிட்டோம். ஸோ லஞ்ச் எல்லாமே நம்ம வந்து வீட்டில் இருந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுனால பக்கத்தில் பீச் இருக்குது, அங்கே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு போனோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு டனல் இருந்துச்சு. ஸோ டனலில் போனால் குழந்தைங்களுக்கு ஹாப்பியாக இருக்குமே அப்படின்றதுக்காக கூட்டிகிட்டு போனோம். இது வந்து ரொம்ப லாங் டனல், நிறைய லைட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. பசங்கள்லாம் வந்து வா அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்தாங்க. என் பொண்ணுங்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை விட்டு வெளியில் வந்த உடனே பீச் வியூவு அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து டனலுக்கு இன்னொரு சைடு. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அந்த மலைக்குள்ளே எப்படி இந்த டனலை வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்ற வியூ ரொம்ப நல்லா தெரிஞ்சது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கேருந்து பக்கத்துலேயே நிறைய வந்து குட்டி குட்டியாக வியூ பாயிண்ட் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து இன்னொரு வியூ. இங்கே பார்த்தோமா ரொம்ப அழகாக இருந்துச்சு. கீழே வந்து ரொம்ப பெரிய டவுன் போல், அதனால் இங்கே கீழே வந்து எந்த கால் தடம் பதிஞ்சதுக்கான அடையாளமே இல்லை. மேலே இருந்து தான் நாங்கள் பார்த்தோம். ரொம்ப அழகாக வந்து இருந்தது இந்த வியூவு.
லஞ்ச் எல்லாமே நாங்கள் வீட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான டிஷ் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி பேசி வச்சு எடுத்ததுனால உட்காந்து எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்க எல்லாமே வந்து பீச்சில் விளையாடணும் அப்படின்ட்டு விளையாட போனாங்க. நாங்கள் வந்து தண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலை, ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இவங்களும் பார்க்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டோம். உள்ளே போய் காலை வச்சுட்டு வந்த உடனே பயங்கரமாக சில்லுன்னு எனக்கு குளிருது அப்படின்னு ஒரே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து பசிபிக் ஓஷன் இல்லையா, ஸோ இந்த சீசனில் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் குழந்தைங்க நல்லா விளையாடினாங்க. அவங்க வந்து ஆசைத்திர விளையாடினதுக்கப்புறம் சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பணும். போகிற வழியில் என்னென்ன வியூ பாயிண்ட் இருக்கோ அப்படியே லைட்டாக நின்று காரோட நிறுத்தி பார்த்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வந்தோம். ஸோ அங்கே வரும்போது இன்னொரு விஸ்தா பாயிண்ட் இருந்துச்சு, அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதையும் நல்லா நின்று என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு சன்செட் பார்க்கலான்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் டைம் ஆகிடும் அப்படின்றதுக்காக சரி சீக்கிரமாக கிளம்புனோம்னா இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டோம். ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து இந்த அடுத்த வீடியோவில் இதே மாதிரி சூப்பரான ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை கீப் ஆன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.